இஸ்ரவேலுக்கு விரோதமாக, ட்ரம்புக்கு விரோதமாக ஒருமனப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. எருசலேமை தலைநகராக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டாந்தாங்க. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். இப்போ 2018 ஜனவரி மாதம் இந்த தீர்மானம் ஐநா சபையில் வருது. வந்த உடனே இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக, அதாவது தீர்மானத்துக்கு ஆதரவாக இஸ்ரவேலுக்கு எதிராக உலகத்தில் உள்ள நாடுகளில் ஏறக்குறைய 128 நாடுகள் ஒன்று கூடிட்டாங்க. அந்த 12:3 கர்த்தர் சொன்னபடி பூமியின் ஜாதிகள் எல்லாம் அதுக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? கூடிக்கொள்வார்கள். துல்லியமாக நிறைவேறுச்சு. ஆதரவு பார்த்தீங்கன்னா 8 பேரோ 10 பேர் தான் ஆதரவு. அத்தனை பேரும் எதிர்த்தாச்சு. இப்போ எல்லாரும் நினைச்சாங்க இனிமேட்டு எருசலேம் என்ன செய்யாது, தலைநகராக மாறாது, தீர்மானம் இஸ்ரவேலுக்கு எதிராக போயிடுச்சுன்னு. ஆனால் திடீர்னு ஒன்று நடந்துச்சு. என்னன்னா 5 நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இங்கிலாந்து 5 நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர் உண்டு. வீட்டோ பவர்னா என்னன்னா, இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த தீர்மானத்தை நான் நிறுத்துறேன்ட்டா நிறுத்துறது தான். அந்த 5 பேரை எடுத்து யாரும் எதுவுமே கேட்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னாலும் சரி. ட்ரம்ப் வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இந்த தீர்மானத்தை நிறுத்திட்டாரு. இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறிவிட்டது. 2018ஆம் ஆண்டு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக, அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சா அந்த தீர்க்க தரிசனத்தை யாரை வச்சு வேணாலும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பவும் சொல்லுவேன், ட்ரம்ப் அறிவாளி கிடையாது. அறிவாளி மீன்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவலா நான் சொல்லலை, ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கான எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. வாட் எவர் இட் இஸ், ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்துதான் அதை செய்யணும். அதை கொண்டு வர்றது கர்த்தர் கரத்தில் இருக்குது. அவர் சொன்னபடி துல்லியமாய் சகரியா 12:6 திரும்பவும் எருசலேம் அதே ஸ்தானத்துக்கு தலைநகராக, இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் உலகத்தில் வேற எங்கேயுமே நடந்தது கிடையாது. பாபிலோன், தீரு, நினிவே, எத்தனையோ பட்டணம் இருக்கு பைபிள்ல, எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனா அவங்க காலகட்டத்தில் இருந்து ஒரு பட்டணம்